அவர் சிஎம்மா பார்த்தா தான் எங்களுக்கு ரொம்ப இது. அதை விட அவர் கீழே இறங்கி என் மக்கள் என்னோட மக்கள் இவங்க என்னை வாக்களித்து ஒரு அண்ணன் தம்பியாக என்னை உருவாக்கி இங்கே என்னை உட்கார வச்சாங்களா, அவங்களுக்கு மரியாதை செலுத்தணுன்றதுக்காக அவர் கீழே இறங்கி வந்து சொன்னது எங்களுக்கு. அவர் பார்த்தோன்னே எனக்கு எங்கேருந்து அந்த அலை வந்ததுன்னு தெரியல, செம்மையாக அழுதுட்டேன். ஃபோனெல்லாம் கீழே போட்டேன் நான். அப்படி ஒரு அலை ரொம்ப பிடிக்கும் அவரை, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவரை. காரில் போடையாச்சு பார்க்கலாம் தான் நாங்கள் வெளில வந்தோம். ஆனால் அவர் இறங்கி ரோட்டில் நடந்து வராரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மக்களோடு மக்களாக அவர் இருக்காருன்றதை சொல்கிறார் அவர். ஒரு தலைவர் வந்து நார்மலாக காரில் வந்தவொடனே இறங்கி வந்துலாம் மக்களுக்காக பேசுனதை நாங்கள் பார்த்ததே கிடையாது. மக்களுக்காக வந்து ஒரு முகத்தை காமிச்சிட்டு போகிறார், அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. சிஎம்மா உட்காந்து 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை லான்ச் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அதிரடி படை வந்ததுனால கண்டிப்பாக தளபதியை நம்பி எங்கள் அம்மா விடுவாங்க. கேளுங்க, விடுவீங்களா? கண்டிப்பாக விடுவாங்க. அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தான் வருவார். 50 வருஷம் ஆனாலும் அவர் தான் இருப்பார். நம்பிக்கையாக சொல்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க, அவர் தான் வருவார். காந்தி ஒரு காலத்தில் சொல்லியிருப்பார், எந்த ஒரு பெண் வந்து ஒரு நடுராத்திரியில் ரோட்டில் வந்து இறங்கி வந்து அவங்க அந்த நடுராத்திரியில் தைரியமாக வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் அந்த சேஃப்டி நம்மளுக்கு யாருக்குமே கிடச்சது கிடையாது. அந்த ஒரு பெண் இப்போ நானே இருந்தேன்னா ஒரு 10 மணிக்கு வெளில போகிறதுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் போயிடுவாங்க. ஆனால் இப்போது அந்த அதிரடி படை வந்ததுனால கண்டிப்பாக தளபதியை நம்பி எங்கள் அம்மா விடுவாங்க. கேளுங்க, விடுவீங்களா? கண்டிப்பாக விடுவாங்க. ஏன்னா தளபதி மேலே நாங்கள் வச்சுருக்கேன் அவ்வளோ பாசம் நம்பிக்கை எல்லாம் அவர் தான். இதுக்கப்புறம் அவர் தான். வரும்போது கீழே இறங்கி ஐயோ, நான் 2 வாட்டி ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். இந்த வாட்டியே பாஸ் கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் வரலன்னு சொல்லி அவ்வளோ அழுதேன், செம்மையாக அழுதேன். அவரை பார்த்தோன்னே எனக்கு எங்கேருந்து அந்த அலை வந்ததுன்னு தெரியல, செம்மையாக அழுதுட்டேன். ஃபோனெல்லாம் கீழே போட்டேன் நான். அப்படி ஒரு அலை ரொம்ப பிடிக்கும் அவரை, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவரை. கண்டிப்பாக தருவாருங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு அவர் ஆட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துலேயே இவ்வளோ மக்களை பிடிச்சிட்டாருன்னா அப்போது அவர் எவ்வளோ இந்த வருஷம் ஒரு 2 வருஷத்துலேயே எந்த ஆட்சியுமே இது வரைக்கும் அவர் பண்ணது ரெக்கார்டு. உண்மையாலே ஹிஸ்ட்ரி அது. இது வரைக்கும் அந்த பெர்சன்டேஜ் யாருமே ஓட்டிங் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் தான். இதுக்கப்புறம் அவர் தான், வேறு யாராலையும் வர முடியாது. சில பேர் சொல்கிறாங்க 6 மாதத்தில் கழிஞ்சிரும், இன்னும் கொஞ்சம் 3 மாதத்துக்கு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா அவர் தான் வருவார். தற்கொலை கூட்டம் சொல்றாங்க, அவங்க தான் தற்கொலை. உண்மையாலே நாங்க ஒன்னும் தற்கொலை கிடையாது. அப்புறம் இந்த ஜூலி இருக்காளே, அவளுக்கு இருக்குது, அவளா இங்க வந்தானா அவ்வளவுதான், அவளுக்குலாம் கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது, தகுதியும் கிடையாது. தளபதியை பத்தி பேச அவ எப்படி பேசுறான்னு தெரியல. அவளுக்கும் வருது சார். எனக்கு ஒரு தலைவர் வந்து நார்மலாக காரில் வந்தவொடனே இறங்கி வந்துலாம் மக்களுக்காக பேசுனதை நாங்கள் பார்த்ததே கிடையாது. மக்களுக்காக வந்து ஒரு முகத்தை காமிச்சிட்டு போகிறார், அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. அந்த ஒரு முகத்தை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ கூட்டமும் வருது. பரவாயில்ல, இனிமேல் எல்லாமே நல்லது நடக்கும், நல்லது செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து எங்கள் நம்பிக்கையை கிடைக்காம நல்லதை செஞ்சாருன்னு இன்னும் ரொம்ப சந்தோஷப்படும். இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு ஆதரவு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவோம். தேங்க்யூ. உமன்ஸ்க்கு வந்து முதல்ல அறிக்கை கொடுத்தார் அவர். அதாவது வந்து பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் முக்கியமாக நம்ம தலைவராக ஆகணுன்றதை அவர் சொல்லியிருக்காரு. போதையை ஒழிக்கணும், தமிழகத்தை உருவாக்கணும், பாலியல் பிரச்சனை தீரணுன்றதான். இப்போ தலைக்கு மீறி போயிட்டு இருக்கிறது பாலியல் பிரச்சனை தான். சின்ன பிறந்த குழந்தையிலிருந்து முதியோர் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழ்நாடாக தான் போயிட்டு இருக்கு. அந்த வகையில் யாருமே இது வரைக்கும் இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் யாருமே எந்த முயற்சியுமே எதுவுமே எடுக்கல. அந்த பண்ணவங்களை கூட ஒரு குற்றம் கூட தண்டனை கூட கொடுக்கவே கிடையாது. சிறப்பான தண்டனை கொடுக்கணும், அது கூட கொடுக்கவே கிடையாது. எல்லாருமே வெளியில் தான் வந்துடுறாங்க. ஆனால் தளபதி வந்து அதை முன்னெடுத்து முதல்ல பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை கொடுத்தாரு. அதன் மாதிரியே இன்னைக்கு வந்து 1 மாதம் கூட அவர் இன்னும் ஆகலை. சிஎம்மா உட்காந்து 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பாதுகாப்பு கருதி இந்த சிங்கப்பெண் அதிரடி படையை லான்ச் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாகவும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கே தனியாக ஒரு தைரியமும் கூட வருது.
நமக்காக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் வருது. அண்ணனாவும் தம்பியாவும் எந்த தப்பு நடந்தாலும் கண்டிப்பா தட்டி கேட்போம். அந்த துணிச்சல் எங்களுக்கு வந்துடுச்சு. ஏன்னா வந்து அவருமே அதை தான் விரும்புறாரு. நீங்க ஏன் பயப்படுறீங்க? பெண்கள் மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி வந்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? நம்ம துணிஞ்சு கேட்டோம்னா அந்த இடத்துல வந்து தப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இப்போ நாங்களே போறோம், ரோட்ல ஏதாவது குழந்தைங்க ஏதாவது பண்ணக்கூடாது, நம்மளே கூட கேட்கலாம். அது தமிழ்நாட்டில் எல்லாரும் அதை பண்ணணும். எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சா கண்டிப்பா பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம தளபதி முதலமைச்சரா இருக்காரு. அப்போ என்ன பிரச்சனைன்றத தீர விசாரிச்சு அதை இது பண்ணுவாங்க. அதனால தைரியமா எல்லா பெண்களுமே இருக்கணும். முதல்வர் அவர்கள் கார்ல இருந்து இறங்கி வந்து பார்த்துட்டாங்க, அது எப்படி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து யாருமே கிடையாதுங்க. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க உள்ள போயிட்டு நாங்க ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு தான் நாங்க வருமே. அவர் வெளியில வருவாருன்றதுக்காக தான் வேகமா நாங்க ஓடி வந்தோம். அட்லீஸ்ட் கார்ல போறதையாச்சும் பார்க்கலாம். நாங்க தூரமா உட்காந்துருந்தோம். கார்ல போறதையாச்சும் பார்க்கலாம் தான் நாங்க வெளில வந்தோம். ஆனா அவர் இறங்கி ரோட்ல நடந்து வராரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மக்களோடு மக்களா அவர் இருக்காருன்றத சொல்றாரு. அவரு மக்கள் மாதிரி தான் நானும் உங்களுக்காக தான் நான் இருக்கேன்றதும் இறங்கி ரோட்ல இறங்கி நடந்து வந்து அவர் சொல்றாரு. அவர் ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு முதலமைச்சரை தான் நாங்க பாக்குறோம். அதனால எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் தீந்துரும் நாங்க நம்புறோம். ஒரே ஒரு இதுனா சிஎம் அண்ணா தளபதி அவர்களுக்கு இந்த ஒரு பெண் வந்து ஒரு கையில் வந்து ஒரு ஆயுதம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பொண்ணால் வந்து எல்லாரையுமே இது பண்ண முடியும்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் அப்படி இல்லாமல் இது போல் கொடுக்கறது இதுவும் நம்மளுக்கு பெஸ்ட்டு தான். ஆனால் ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் பிடி பீரியடுன்னு ஒன்று இருக்குது. அது இருக்கிறதுல வந்து பெண்களுக்குன்னு தனியாக ஒரு கராத்தே கிளாஸு அது போல் எதனா அந்த பிடி பீரியடில் பெண்களுக்கு அவங்க வந்து அவங்க உடம்பால் எல்லாமே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு அது போல் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாம் நம்ம தளபதி சிஎம் சார். நான் கேட்டுக்கிற வேண்டுகோள் இது ஒன்று தான். பெண்களுக்குன்னு தனியாக அவர் ஒரு அரசு பள்ளியில் அவங்களுக்கு பயிற்சி அளிக்கணும். பிடி பீரியடில் அளித்தாலே போதும், வேறு எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது. அவங்க தானே இதுபடி படையை கூட அது அவங்க சேஃப்டி அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்களோட பாதுகாப்பை அவங்களே எங்கே போனாலுமே பார்த்துப்பாங்க. அதனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்தே +2 வரைக்கும் சரி, காலேஜும் போனாலும் சரி, பெண்கள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் சிஎம் சார். என்னை பொறுத்தளவுக்கு அது அரசு பள்ளியிலிருந்தே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஒரு பெண்களுக்கு ஆரம்பிக்கணும். அதுக்காக ஒரு தனி ஒரு பயிற்சி கூடமும் அவர் உருவாக்கணும். என்னோட வேண்டுகோள் அதுதான். அவர் சிஎம்மா பார்த்தா தான் எங்களுக்கு ரொம்ப இது. அதை விட அவர் கீழே இறங்கி என் மக்கள் என்னோட மக்கள் இவங்க என்னை வாக்களித்து ஒரு அண்ணன் தம்பியாக என்னை உருவாக்கி இங்கே என்னை உட்கார வச்சாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்தணுன்றதுக்காக அவர் கீழே இறங்கி வந்து சொன்னது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். எங்களை கௌரவிச்சது மாதிரி எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எந்த ஒரு சிஎம்மும் வந்து மக்களை வந்து இறங்கி பார்க்க மாட்டாங்க. நாங்கள்லாம் வந்து வெளியே தான் நின்றுட்டு இருந்தோம். எங்களை வந்து பார்த்து கை காமிச்சு கையெழுத்து கும்பிட்டாரு. எந்த சிஎம் செய்வார் நீங்களே சொல்லுங்கள் பாப்போம். ஆனால் எங்கள் தலைவர் எங்களுக்காக செஞ்சார். எங்கள் மனசுக்குள்ளே இப்போன்றதில்ல, எப்போவுமே அவர் குடியிருப்பார். கண்டிப்பாக அவர் சொல்கிற திட்டங்கள்லாம் செயல்படுத்துவார். மக்கள் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை தோற்கிருக்காரு, எப்படிமா பார்க்குறேன்? நல்லா தான் பார்க்குறேன். அதாவது நல்லா செய்வார். வந்திருக்காரு, இங்கே தான் வந்திருக்காரு. ஆனால் பாதுகாப்பு எல்லாமே சொல்கிறாங்க. இது மாதிரி அவர் வந்ததால் சாராய கடையெல்லாம் மூடிட்டாங்க. எங்கள் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருந்தது. தெருவில் நடக்க முடியாது, அவ்வளோ சாராய கடைங்க இருந்தது. இப்போ ஜெராக்ஸ் எடுக்க போனால் அப்போ சொல்கிறாங்க நல்லா இன்னும் இந்த ஆட்சி தொடரும். இது வந்து நம்பிக்கையாக சொல்கிறாங்க. இப்போ 1000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லைங்களா கடந்த ஆட்சி, 2.5 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அதுவும் ஏடிஎம்கே சொல்லி தான் இவர் கொடுத்தாரு. டிஎம்கே அவராகவே தோணல, வந்த உடனே போடல அவர். அதுதான் முக்கியமானது. கட்டாயம் நிறைவேற்றுவார். டைம் கேட்குறாரு, ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க, எனக்கு கட்டாயம் எல்லாமே செய்கிறேன் சார். எல்லாமே வந்து நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. வந்த உடனே எதுவும் நம்ம செய்வாருன்னு எதிர்பார்க்கக்கூடாது சார். அங்கே போய் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவர் பார்க்கணும்ல. அவர் பார்த்து தானே ஃபேஸ் பண்ணணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். போன ஆட்சியில் தான் கரண்ட் கட் ஆயிடுச்சு. இந்த ஆட்சியிலலாம் கரண்ட்டே கட் ஆகல. அப்படியெல்லாம் இல்லை சார். எங்கள் ஏரியாவில் பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்ச வரையும் போன ஆட்சியில் தான் கரண்ட் கட். நான் கீழ்பாக்கம் சார், 108வது வார்டு. நான் போன ஆட்சியில் தான் எங்களுக்கு ஃபுல்லாக கரண்ட் கட் ஆச்சு. இந்த ஆட்சியில் எங்களுக்கு கரண்ட் கட்டே ஆகலை. நாங்கள் நல்லா நிம்மதியாக தான் இருக்கோம். மக்கள் நிம்மதியாக இருக்காங்க. எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா எங்கள் ஏரியா மக்களுக்காக எங்கள் தொகுதியாளர், எங்கள் மகளிர் அணி அமைச்சர் இவங்கெல்லாம் வந்து எங்களுக்காக செய்கிறாங்க சார். ஒரு ஃபோன் பண்ணால் போதும், எங்களுக்காக இறங்கி செய்கிறாங்க எல்லாருமே. இப்போல்லாம் குப்பையெல்லாம் எங்கள் ஏரியாவில் க்ளீனாக எடுக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிறாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை கன்ஃபார்மாக. ஆனால் போன ஆட்சியை விட இந்த ஆட்சி சிறப்பாக தான் நடக்குது. நீங்கள் யார் வேணாலும் கேட்டு பாருங்கள். சிறப்பாக தான் நடக்கும். அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தான் வருவார். 50 வருஷம் ஆனாலும் அவர் தான் இருப்பார்.
நம்பிக்கையாக சொல்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க. அவர் தான் ஒருவர் நல்லது. அவர் வந்து ஊழலெல்லாம் ஆட்சி கொடுக்குறேன்றாரு, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்றாரு, இல்லை வேலையை விட்டு தூக்குறேன்றாரு. அதானே தப்பு நடந்தால் நான் நிற்கிறேன், நான் பனிஷ் பண்ணுறேன் அப்படின்றாரு. நடக்குது, பனிஷ் பண்ணுறாரு. அதனால் நல்ல ஆட்சி தராரு. காமராஜ் ஆட்சி. ஆமாம், காமராஜ் எனக்கு ₹1 உங்கள் காசு எனக்கு வானான்றாரு. உங்களுக்குன்னு வர காசு எனக்கு தேவையில்லை, நான் நிறைய சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்கேன், எனக்கு ஏன் மக்கள் நல்லா இருக்கணும் அதுதான் நினைக்கிறாரு. நல்லா நடக்குது, இனியும் நல்லா தான் நடக்கும், நம்பிக்கையாக இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதான மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்கு பாசத்துக்குரிய செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை யார் மேலே வந்திருக்குதுன்னா, மதிப்பிற்குரிய முதலமைச்சர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் மேலே எல்லாருக்கும் வந்திருக்குது. அதனால தான் அவரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம்லேயே கையெழுத்து போடும்போது 3 கோப்பில் கையெழுத்து போட்டாங்க. அந்த 3ல் ஒரு முக்கியமான கோப்பில் கையெழுத்து போட்டது பெண்கள் பாதுகாப்புக்காக. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடங்குறது கூட இது தேர்ட் டைம் இது நினைக்கிறேன். இது தடையாய் போச்சு. அது கூட நிறைய பேர் எதுவும் கேட்குறாங்க, நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க, சித்திரமாக பேசுகிறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க. ஆனாலும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், பதவி இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா கூட டிலே ஆச்சு, டேட் தள்ளி போச்சு, எல்லாமே ஆச்சு. ஆனாலும் பைபிளில் வந்து ஒரு வசனம் ஒன்று இருக்குது, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு வந்து சம்பூர்ணமாக இருக்கும். இது ஒரு கிறிஸ்டினுக்காக நான் சொல்லலை, இது ஒரு நல்ல வார்த்தைன்றதுக்காக சொன்னேன். அதே போல் தான் இந்த வார்த்தையின்படி ஆரம்பம் அற்பமாக இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இந்த வார்த்தையின்படி மதிப்பிற்குரிய திரு சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய முடிவு எல்லாமே நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து அவர் இயக்கம் தான் வச்சுருந்தாரு. கட்சி தொடங்கி சில ஆண்டுகள் தான் ஆச்சு. சில ஆண்டுகளில் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் இவ்வளோ பெரும்பான்மையாக வந்திருக்காரு. கண்டிப்பாக அவர் செய்வார். எல்லாம் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் இருக்காங்க, செய்ய முடியாத காரியங்கள் அனுபவங்கள் நிறைய இருந்தாலும் இப்போ தான் வந்திருக்காரு. அவருமே கூட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கலாம், எல்லாருக்குமே அப்படித்தானே. இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் எப்படி இருக்குது பாருங்கள், முடியல. இருந்தாலும் டெய்லி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, காலேஜுக்கு போகிற மாதிரி அவர் சாப்பாடு கட்டிக்கிட்டு பாருங்கள், அவர் எங்கெல்லாம் சுற்றலாம், ஊராக சுற்றலாம், வெளிநாடு போகலாம், அவருக்கு இருக்கிற பணத்துக்கு, அவருக்கு இருக்கிற எல்லாத்துக்கும். ஆனால் மக்களுக்காக சேவை பண்ணுறன்னு ஒரே எண்ணத்துக்காக தான் அவர் 9 to 5 நினைக்கிறேன் அவர் வந்து உழைக்கிறாரு. இதுலேருந்தே தெரியுது அவர் மக்களுக்கு நன்மை செய்வார் சொல்லிட்டு. மக்களில் ஒருவனாக நான் நம்புகிறேன், பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும் நான் நம்புகிறேன்.